நீங்களாம் கார்ல போங்க, நானும் வெண்ணிலா மட்டும் பைக்ல வரோமா? ஏன்பா? ஆ, கார்ல கொஞ்சம் கூட்டமா இருக்குல்லம்மா. என்னப்பா கார்ல கூட்டமா இருக்கும், பைக்ல அப்படியே பொண்ணு கூட ஜாலியா போலான்னு நினைக்கிறியா? தேவையில்லாம கிளம்பலாம். சும்மா இருங்க. இப்பதானப்பா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, பல பேர் கண்ணு பட்டிருக்கோம். இந்த நேரத்துல பைக்ல எல்லாம் வேண்டாம். அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நான் உங்க பின்னாடியே வரேம்மா. இல்லப்பா, சொன்னா கேளு, கார்லயே போலாம். அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அத்தை, ப்ளீஸ் வாங்க அத்தை. சரி அண்ணாமலை, நீங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். ஏன் அத்த, அதுக்குள்ள என்ன அவசரம்? வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போலாம் அத்த. இல்லம்மா, ஊர்ல எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. அதான் கண் குளிர என் பேர கல்யாணத்தை பார்த்துட்டேன்ல, அப்புறம் என்ன, கண்டிப்பா இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன். சரிங்க அத்த. அத்தை, உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொல்லிருக்கேன். டிரைவர் உங்களை ஸ்டேஷன்ல விட்டுருவான். நீங்க கிளம்புறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். சரிம்மா. தனி ஆளா நின்னு நீ சாதிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்குமா. நீதான் இந்த குடும்பத்தோட ஆணிவேர். எது நடந்தாலும் கலங்கிடாத. இதே மாதிரி என்னைக்கும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். நீ அவளுக்கு துணையா இருக்கணும். வெண்ணிலா, அண்ணாமலை உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கா. அவன் நம்பிக்கைய காப்பாத்துவேன்னு நம்புறேன். கண்டிப்பா பாட்டி. வரேன். என்ன அண்ணாமலை மேடம், பையனோட கல்யாணத்தை முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நீங்க சந்தோஷமா இருக்க போற கடைசி நாள் இன்னைக்கு தான். இனி உங்களை நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். ஏய், என்ன யாருன்னே தெரியலையாண்டா? என் கழுத்துல கத்திய வச்சு எங்க அப்பாவை மிரட்டினீங்களே, அந்த தண்டபாணியோட மகன் கோகுல். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு நீங்க நிம்மதியா இருந்துருவீங்களா? இல்ல நான் தான் உங்களை நிம்மதியா இருக்க விட்டுருவேனா? எப்படி எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு என்னையும் எங்க அப்பாவையும் அசிங்கப்படுத்தினீங்களோ, அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தர் கழுத்துலயும் கத்திய வைப்பேன். ஒவ்வொரு நாளும் உங்களை பயத்துல சாகவும் வைப்பேன். சீக்கிரமே சந்திப்போம் மேடம். வச்சிட்டுமா? என்ன சொன்னாங்கள? ஒன்றும் இல்லை,
என்னாச்சு சித்தி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகலாம். என்ன நடக்குது? வானு, சாவுடா. டேய், புடிடா அவன. ஐயோ கௌதம், என் கழுத்திலேடா கத்திய வைக்கிற? உன்னை இன்னைக்கு கொன்னுட்டு தான் நான் மறுவேலையா. ஐயோ டேய் டேய் டேய், பையனை விடுடா விடுடா. ஐயோ விடு. டேய், உன் பையன் அடிச்ச உடனே உனக்கு கோவம் வருதா? என் அப்பா முன்னாடி என் கழுத்துல கத்தி வச்சப்போ என் அப்பனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி உன் பிள்ளைய கொல்றேன். இங்க எதுக்குங்க நிப்பாட்ட சொன்னீங்க? அது வந்து எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். அந்த பூக்கடையில இருந்து எனக்கு பூ வாங்கி தரீங்களா? ஆ, அதான் பூ தலையில நிறைய இருக்கே, அப்புறம் என்னங்க? இது கல்யாணத்துக்காக வீட்ல வாங்கி கொடுத்தது. முதலா உங்க கையால வாங்கி கொடுக்கிற பூவை தலையில வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி வாங்க. வாங்க சார். என்ன பூ வேணும்? கடகாமரமா, மல்லிப்பூவா, கதம்பமா? ஆ, 2 முழம் மல்லிப்பூ கொடுங்க. என்ன தம்பி, இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி தெரியுறீங்க. பொண்டாட்டிக்கு போய் 2 முழம் வாங்கி தரீங்க? அவங்க தலையில நிறைய பூ இருக்குக்கா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய வாங்கிக்கிறேன். இப்ப 2 முழம் மட்டும் கொடுங்க. எவ்வளோங்க? 100 ரூபாய் ஆச்சு. இந்தாங்க. இந்தப்பா மீதி காசு. உங்க ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. ஆ, வெண்ணிலா இந்தாங்க. நல்லா இருக்கா? போலாமா?